ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியுமாக எபேசு நிருபத்தில் இருந்து 3ஆம் வான அனுபவங்களை பற்றி பவுலடிகளார் சொல்லுகிற அந்த விசேஷமான வெளிப்பாடுகளை அறிந்து கொள்வதற்காக ஆவலோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் அந்த வெளிப்பாடுகளை பிரகாசமுள்ள மனக்கண்களை பெற்று அந்த நிருபத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களிலும் வாழ்வீர்களாக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். பவுலடிகளார் சொல்லுகிறார், இந்த வெளிப்பாடுகளை எந்த மனிதனிடம் இருந்தும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திலே சொல்றார், தேவனே கிறிஸ்துவே எனக்கு அதை தனிப்பட்ட முறையிலே வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது சகலவற்றையும் உங்களுக்கு அறிவிப்பார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அந்த கடைசி நாளிலே, அந்த ராப்போஜன நாளிலே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பவுலடிகளார் பெற்ற இந்த வெளிப்பாடுகளை பரிசுத்த ஆவி பெற்ற மனிதன் தான் புரிந்து கொள்ள முடியும். அது சாதாரணமாக படிக்கும் பொழுது ஏதோ சாதாரணமாக தெரியும். ஆனால் அங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9 சொல்றாருல, இவைகள் எல்லாம் தேவனால் உலக தோற்றத்திற்கு முன்பே ஆயத்தமாக்கப்பட்டவைகள் என்று சொல்லுகிறார். அங்க 6ஆம் வசனத்தில் அதை சொல்லிட்டு தான் 9 அதை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். முன்னதாகன்றத 6 உலக தோற்றத்திற்கு முன்பே என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, உலக தோற்றத்திற்கு முன்பே தேவனுடைய திட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். அதுதான் அதுல விசேஷமே. தேவன் ஏதோ நாம் உலகத்தில் பிறக்கும் போது ஓகே இவனுக்கு ஒரு திட்டம் கொடுப்போம் என்று அவர் கொடுக்கல. உலகத்துல ஒண்ணு கூட சிருஷ்டிக்கல. உருவாவதற்கு முன்பே அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்மை குறித்த ஒரு திட்டத்தை அவர் ஏற்படுத்தி விட்டார். அது தம்முடைய அதனாலதான் சொல்றாரு, குமாரனை உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக முன்குறித்து விட்டார். அங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் அந்த 20-22 வசனம் அதை வாசிக்கிறோம். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, தேவனுடைய திட்டம், அதாவது நம்முடைய ரட்சிப்பின் திட்டம், நம்முடைய மீட்பின் திட்டம், அது அவருடைய கிருபையின் மகிமையை நமக்கு காண்பிக்கிறது. நான் கிருபையின் மகிமை என்று சொல்லும் பொழுது the very essence of God, the very life of God, தேவனுடைய ஜீவன், தேவனை தேவனாக்குகிற காரியம் தேவ கிருபை, தேவ மகிமை என்று சொல்லப்படுகிறது. தேவ கிருபை தான் தேவனுடைய மகிமை, அதில் எந்த சந்தேகம். ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், தேவ கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, அப்படித்தான் சொல்றாரு. 5-6 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்க அவர் சொல்லுவது, தேவ கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக பிரியமானவருக்குள் நமக்கு தந்தருளின தேவ கிருபையின்படி, இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிருபையின்படி புத்திர சுவிகாரராகும்படி நாம் முன்குறிக்கப்பட்டதே அந்த தேவ கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாக்க வேண்டும் என்று. அப்போ உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டார் என்றால் அதிலே தேவனுக்கு ஒரு நோக்கம் இருப்பதை சொல்லுகிறார். முதலாவது நோக்கத்தை 3ஆவது வசனத்திலே சொல்லிவிட்டார். இவ்வாறு அவர் முன்குறித்து தெரிந்து கொள்ளும் நபர்களை சகலவித ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். 4ஆவது வசனத்துல சொல்றாரு, அப்படி ஆசீர்வதிக்கிற நபர்கள் அதற்கு பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அசுத்த பாத்திரத்தை அல்ல, பிழையற்ற, மாசற்ற, குற்றமே இல்லாத பரிசுத்தவான்களாக வாழ்வதற்கு நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். ஒரு அசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து கொள்ளவில்லை. சிலர் நினைக்கிறாங்க, கிருபையாக இருக்கிறபடினால பிதா கிறிஸ்துவுக்குள் வைத்து என்னை பார்க்கிறார்,
பிரியமானவருக்குள் நான் பிரியமானவராக இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறபடியால் மனம் போன்ற போக்கில் வாழலாம் என்று நினைக்கிறேன். அது தேவனுடைய நோக்கம் இல்லைங்க. அது தேவனுடைய திட்டமும் விருப்பமும் அல்ல. பரிசுத்தம் உள்ளவர்களாக, குற்றமற்றவர்களாக, பிழையற்றவர்களாக நாம் வாழ்வதற்கு தம்முடைய குமாரனுக்குள் நம்மை வைத்து உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதுதான் அவருடைய இரண்டாவது நோக்கம் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அவருடைய பிரதான நோக்கம் இங்க 6 வசனங்களை நீங்க அதுலதான் 3 6 வசனம் தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது 3 6 வரைக்கும் ஒரு தொடர்ச்சியான வார்த்தை பிரித்து எழுதப்பட்டுள்ளது. ஆனா ஆங்கிலத்துல சில வார்த்தைகள் முன்னால வரும், தமிழ்ல சில வார்த்தைகள். இப்ப பாருங்க, 6ஆம் வசனம் 5 ஆங்கிலத்திலும் 5ஆம் வசனம் 6 வரும், மாறி வரும். அதெல்லாம் காரணம் என்ன? அது ஒரு தொடர்ச்சியான சொற்சொல். அது கிரேக்க பதத்தில் இருந்து ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் மாற்றப்படும் பொழுது அவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அங்க பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. அதைதான் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்க என்ன சொல்றாரு? 1ஆம் அதிகாரம் 5 6 வசனங்கள், அத 4 கண்டினியூ ஆகுது. பிதாவாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க. அங்க நீங்க எடுத்துக்கீங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம். அங்க என்ன சொல்றாரு? 3ஆம் வசனத்துல அவர் சோத்தரிப்பதற்கான காரணம், முதல் காரணத்தை எதைத்தான் சொல்றாரு? ஆசீர்வதித்து இருக்கிறார். நெமட்டகோஸ், இப்படித்தானே? ஆவிக்குரியனா ஆவி மண்டலத்தில் உள்ள ஆவிக்குரிய நெமட்டகோஸ், சாட்டுகோஸ், நெமட்டகோஸ். அங்க 1 கொரிந்தியர் 12 சொல்வதை பார்க்கலாம். அந்த ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதிக்கான்னு சொல்லிட்டு முதலாவதாக அவர் சொல்லுவது, அதற்கு நம்மை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உலகத்தை எப்படி? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் உலக தோற்றத்துக்கு அது மூலம் நம்ம ஆயத்தம் பண்ணி இருக்காரு. ஆகவே நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் 5 வரும் பொழுது, பிரியமானவருக்குள் தாம் பிதா உங்களுக்கும் எனக்கும் தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, இந்த 2 வார்த்தையும் இங்க இணைத்திருப்பதை பார்க்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், the essence of God is grace, இப்படிதானே? கிருபைதான் சொன்னேன். தேவனுடைய சாராம்சமே கிருபைதான். வேற விதத்தை சொல்ல போனா தேவனுடைய சாராம்சமே அவருடைய மகிமைதான். சாலமன் கட்டின ஆலயத்தை தேவ மகிமை நிரப்பிற்று. அப்படியே என்ன? தேவனுடைய சாராம்சம் நிரப்பிற்று. கிறிஸ்துவானவர் கிருபையும் சத்தியமும் உள்ளவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நீங்க வேதம் முழுவதுமா பாத்தீங்கன்னா, the very DNA of God is grace, அப்படிதானே? தேவனுடைய சாராம்சமே கிருபை என்பதுதான் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த சாராம்சத்தை நாங்களும் நீங்களும் பெற்று இருக்கிறோம். ஆனா இதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். மகிமை வேறே, கிருபை அல்ல. என்ன சொல்றாரு? தேவ கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக என்று சொல்லுகிறார். இது நம்ம பழைய ஏற்பாடுல பார்க்கலாம். தேவனை முகமுகமாய் சஞ்சரித்து பேசினவன் என்று சொல்லப்படுகிற மோசேயை குறித்து நாம் பார்க்கிறோம். மனிதர்கள நான் முகமுகமாய் பேசுகிறவன் என்று ஆண்டவரே சொல்றாரு. அத 11ஆம் வசனம் பாருங்க, 33ஆம் அதிகாரத்துல. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார், அவன் பாளையத்துக்கு திரும்பினான். அங்க சொல்லப்பட்டுள்ளது. அப்போ ஒரு நண்பரிடம் பேசுவது போல மோசேயும் ஆண்டவரிடம் பேசினதை நம்ம அது முழுவதுமா பார்க்கலாம். கர்த்தர் மோசையை நோக்கி எத்தனை தடவை வருதுன்னு எண்ணி பாருங்க, கணக்கு இல்லாம வரும். அப்ப பாருங்க, இங்க அவன் என்ன கேட்கிறான்? நான் விசேஷித்தவனா, நீங்க எங்களோட வரணும்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன கேட்கிறான்? 18ஆம் வசனத்துல உங்களுடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று சொல்லுகிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, என்னுடைய தயையெல்லாம் உனக்கு முன்பா. வாட் இஸ் தயை? அருள்.
அருள் என்று சொல்லுகிறோம், தயை என்று சொல்லுகிறோம், காருண்யம் என்று சொல்லுகிறோம், கிருபை என்று சொல்லுகிறோம், எதிர்பார்க்காத அன்பு என்று சொல்லுகிறோம், அன்மெரிட்டட் லவ் என்று சொல்லுகிறோம். அப்படித்தானே? என் தயை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய மகிமையின் சாராம்சமே தேவனுடைய கிருபை என்று தான் இங்கு சொல்லுகிறார். அந்த தேவ கிருபை தான் தேவனுடைய சாராம்சம். அடுத்த அதிகாரத்திலையும் பாருங்க, 34ல அவர் என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு காண்பிப்பேன்னு சொல்லிட்டு கடந்து போகணும். என்ன சொல்றாரு பாருங்க, அது கடந்து போகிற போது, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன் என்று சொல்லுகிறார். அது தேவனுடைய சாராம்சத்தை சொல்லுகிறது. த வெரி எசன்ஸ் ஆஃப் காட இந்த 6ஆம் வசனத்துல அங்க ஒரு வார்த்தையில சொல்றாரு 19ல, இங்க 6ஆம் வசனத்துல அது தெளிவாக சொல்லுகிறார். கர்த்தர் கர்த்தர் இரக்கம் கிருபை சாந்தம் தயை சத்தியமுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். 1000 தலைமுறைக்கு இறங்குகிறவர் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கும். அதனாலதான் நான் சொன்னேன், கிருபை தேவனுடைய மகிமையை குறிக்கிறது. இங்க என்ன சொல்றாரு? அந்த கிருபையின் தேவ மகிமைக்கு புகழ்ச்சியாக. அப்போ உங்களுக்கும் எனக்கும் உலக தோற்றத்திற்கு முன்பே நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் வைத்து பிதாவாகிய தேவன் அவருடைய எசன்ஸ், அவருடைய சாராம்சம், ஸ்பாவம், கிருபையின் மகிமை, அந்த கிருபையின் மகிமையை நமக்கு தந்திருக்கிறார். அதற்கு புகழ்ச்சி உண்டாக்கும் விதமாக தான் உங்களையும் என்னையும் முன்குறித்து தெரிந்து கொண்டார், ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த நோக்கத்தை பாருங்க. பிதாவுடைய நோக்கம் என்ன? நாவுகள் யாவும் அவரை துதிக்க வேண்டும், முழங்கால் யாவும் அவருக்கு முடங்க வேண்டும், எல்லாம் மகிமை புகழ்ச்சி கீர்த்தி அவருக்கு உண்டாக வேண்டும். அந்த நோக்கத்திற்காக உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை வைத்து அன்பிலே குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களுமாய் இருப்பதற்கு நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பே முன்குறித்து நமக்கு என்ன கொடுக்கிறாரா? அததான் நான் சொல்ல வரேன். முன்குறித்து அதை நிறைவேற்ற நமக்கு முன்குறித்து, ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் வசனம் முன்னால வந்துடும். அதனால 6 முடிச்சுட்டு தான் 5க்கு வரணும். அப்ப 6ல என்ன சொல்றாரு பாருங்க, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, அப்படின்னு என்ன, அவருடைய குட் பிளஷர், இங்கிலீஷ்ல நான் போன சொன்னேன், அவருக்கு இருதயத்துல ரொம்ப பிரியம், சந்தோஷம், மகிழ்ச்சியை கொடுக்கிறது இந்த காரியம். எந்த காரியம்? உங்களையும் என்னையும் உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்து தெரிந்து அவருடைய சொந்த குமாரனாக மாற்றுவது. இயேசு கிறிஸ்துவை மூத்த மகனாக, நம்மை எல்லாம் இளைய மகனாக, அப்படித்தான் சொல்ற ரோமர் 8:29. அவ்வாறு செய்வதுதான் அவருக்கு இருதயத்துக்கு ரொம்ப பிரியமான நோக்கம், சித்தம், திட்டம் என்று சொல்லுகிறார். அதுதான் சொல்றாரு, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். இதெல்லாம் எப்படி செஞ்சான்றதுதான் பிரியமானவருக்குள் நமக்கு தந்தருளின கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக இதை செய்கிறார். இப்போ நீங்களும் நானும் ஒரு விசேஷமும் நம்மள இல்ல, எந்த தகுதியுமே நம்மள இல்ல. உலகத்துல நம்ம பார்க்கும்போது நல்லாவே தெரியுது.
ஞானிகள் அநேகர் இருக்கிறார்கள், புத்திசாலிகள் அநேகர் இருக்கிறார்கள், திறமை வாய்ந்தவர்கள், தாழ்ந்து உள்ளவர்கள், பலமுள்ளவர்கள், அவங்களெல்லாம் நம்மளை தெரிந்து கொள்ளுகின்றவரு உங்களை நம்மளை என்ன இருக்குன்னு தெரிந்து கொண்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. எதற்காக நம்மளை தெரிந்து கொண்டார்? நம்ம என்ன விசேஷத்தை பார்த்தார்? ஒரு விசேஷம் இல்லை. அதனாலதான் சொல்றாரு 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அங்க 26ல இருந்து நம்ம வாசிக்கும் போது, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை பாருங்கள். ஞானிகள் இல்ல, புத்திசா அப்படி வரிசையை சொல்லிட்டு வர்றார். இல்லாதவைகளை, அப்படிதானே, ஒன்றும் இல்லாதவைகளை, எதுவுமே இல்லைங்க, அவங்களதான் தெரிந்து கொண்டார் என்று. அப்போ பாருங்க, ஏன் அவருடைய எசன்ஸ், கிருபையின் மகிமை அதற்கு புகழ்ச்சி உண்டாவதற்காக அதைதான் அங்க சொல்றாரு. அதை சொல்லிட்டுதான் என்ன சொல்றாரு, அதனால என்ன பண்ணாராம், உலக தோற்றத்திற்கு முன்பே அவருடைய முன்னறிந்த தெரிந்து கொள்ளுதலின்படி அல்லது முன்குறித்த தெரிந்து கொள்ளுதலின்படி. இது சொல்லும்போது சில பேர் குழம்பி போறாங்க. என்ன பிரதர், ஆண்டவர் என்ன முன்குறித்தா நான் ரட்சிக்கப்படுவேன், ஆண்டவர் என்ன முன்குறிக்கலன்னா நான் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே முன்குறிக்கல. அப்படி கிடையவே கிடையாதுங்க, அப்படி கிடையவே கிடையாது. அவர் முன்குறித்தவர்களை குறித்த நோக்கத்தை இங்கு சொல்லுகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய முன்குறித்தவர்களை குறித்த தீர்மானத்தை இங்கு சொல்லுகிறார். என்ன ஆண்டவரை ஒதுக்கிட்டாரு, நான் நரகத்துக்குன்னு என்னை ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்னாடி சாப்பா குத்திட்டேன், அப்படி சொல்லல. இந்த அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரா, ரொம்ப அழகா சொல்றாரு. நீங்க வெளிப்படுத்தின கடைசி அதிகாரம் 22ல பாத்தீங்கன்னா, தாகமுள்ளவன், நல்லா படிச்சு பாருங்க. எல்லாரும், நான் முதல்ல தீமோத்தேயை வாசித்துறேன், இது கொஞ்சம் சில பேர் குழப்பமா இருக்கும். ஆண்டவருடைய முன்குறித்தலை குறித்து என்னடா இப்படி சொல்லிவிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுல நம்ம கொஞ்சம் தெளிவு வேணும். ஆனால் இதை சொல்லிட்டு நான் ப்ரொசீட் பண்றேன். அந்த கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிய 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, 1 தீமோத்தேயுல 4ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்படின்னு என்னங்க, ஒருவர் கூட கெட்டு போக கூடாது. ஆனா கெட்டுப்போருடைய தீர்மானம் நிச்சயமா நரகம்தான்றாரு. ரட்சிக்கப்படுற தீர்மானம் தேவனோட நித்தியம், அதைதான் சொல்றாரு. ஆனா அவருடைய உள்ளத்தின் விருப்பம், ஆசை எல்லாம் என்ன சொல்றாரு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷரும் இந்த சத்தியத்தை, இந்த மீட்பின் சத்தியத்தை, சிலுவையில் இயேசு செய்தாரே சுவிசேஷ சத்தியம், அந்த கிருபை சத்தியத்தை அறிகிற அறிவை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் அவன் விரும்புகிறார். அவர் வேறு விதமா விரும்புவதில்லை. இங்க நீங்க இதுக்கு வாங்க, பேதுருக்கு வாங்க. பேதுரும் அதை தெளிவாய் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். 2 பேதுரு எடுங்க, 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு பாருங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் தேவ பக்திகளை சோதனை ரட்சிக்கவும் அக்கிரமக்காரர் அக்கனைக்குள்ளாக வைக்கவும் அறிந்து இருக்கிறார். யாரு தேவ பக்தி உள்ளவன், யாரு அக்கிரமக்காரன் அறிந்திருக்கிறார், அதுதான் அங்க சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் 3ஆம் வசனம் வரும்போது என்ன சொல்றாரு பாருங்க. 9ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டருடைய விருப்பம் சொல்றாருங்க, ஆண்டருடைய விருப்பம் சொல்றாரு. அதனால சாப்பா குத்திட்டான்றது இல்ல, அது மனுஷன் சுய சித்தத்தை பொறுத்து இருக்கிறது. அந்த சுய சித்தத்திலே இலவசமாக கொடுக்கப்படுகிற
இந்த ரட்சிப்பை பயன்படுத்துகிறவர்களை குறித்து உடைய தீர்மானத்தை தான் எபேசி நிருபத்திலே விசுவாசிகளுக்கும் போதிக்கிறார். உலகத்துக்கு இல்லைங்க, உலகத்துக்கு இல்ல. ரோமன் நிருபத்துல 9:11 அதை சொல்றார், தெரிந்து கொள்ளுதல. அதுவும் விசுவாசிகளுக்கு போதிக்கிறார். ஆனா அவிசுவாசிகள், அதாவது புறஜாதிகள், இன்னும் ரட்சிக்கப்பட அவர் ஆண்டோடைய சித்தம், விருப்பம் என்ன, அவருடைய ஆசை என்ன, அவருக்கு மகிழ்ச்சி தருவது என்ன, ஒரு பாவி மனம் திரும்புவதினாலே பரலோகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் வேதம் சொல்லுது. இங்க பாத்தீங்கன்னா, நீங்க இன்னும் வெளிப்படுத்த சொன்னல, அதுக்கு வந்து கடைசி அதிகாரத்துக்கு வாங்க, அங்கேயும் அவர் சொல்வதை பார்க்கலாம். தாக இருக்குன்னா, உனக்கு விருப்பம் இருக்குன்னா நீ வா, நான் இலவசமா கொடுக்குறேன். இலவசமா கொடுக்கிறது அதுதான் நாங்க ஏசாயா 53 தீர்க்கதரிசி அவன் சொல்றான். அததான் இங்கே அவர் சொல்வதை பார்க்கலாம். கடைசி அதிகாரம் தான் நினைக்கிறேன். 17ஆம் வசனம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கிக் கொள்ள கடவன். முன்குறிக்கப்பட்டவன் சொல்றாரா, தெரிந்து கொள்ளப்பட்டவன்றாரா? தாகம், விருப்பம், தாகம், விருப்பம். ஆண்டவருக்கு எல்லாரும் ரட்சிக்கப்படணும் தான் விருப்பம். அதுக்குத்தான் இந்த மகனை அனுப்பினாரு. அது ரொம்ப தெளிவா யோவான் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல சொல்லுவதையே நம்ம பார்க்கலாம். யோவான் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 15ஆம் வசனத்திலிருந்தே உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. தன்னை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல், எல்லாரும் கெட்டு போகாம இருக்க விரும்புகிறவரு, ஆனா அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். மனிதனுக்கு ஒரு சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். அவன் தெரிந்து கொள்ளவும் முடியும், தெரிந்து கொள்ளாமல் இருக்கவும் முடியும். He can choose it what is given free. ஆனா அதை குறித்து எப்படி உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் உணர்த்தினாரோ அது மாதிரி அவங்களுக்கும் உணர்த்துகிறாரு. ஆனா அவங்க இருதயம் இருள் அடைந்திருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்க தெளிவாக பவுலடியார் சொல்வதை பார்க்கலாம். இருள் அடைந்ததுக்கு காரணம் என்னன்னா, அந்த நன்றி உள்ள சோத்திரம் செய்கிற துதிக்கிற இருதயம் அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. ஏன்னா உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே கடவுள் ஒருவர் உண்டு என்பதை வெவ்வேறு விதத்துல அவங்க இருதயத்துல அவர் உணர்த்துகிறார். வானங்கள் அவருடைய மகிமையை காண்பிக்கிறது, அவருடைய சிருஷ்டிகள் காண்பிக்கிறது. ஆனா அதனால அவங்க அதை வெறுத்துட்டாங்க. ஏன் ஏன் வெறுக்கிறாங்க? ஏன் வெறுக்கிறாங்க? தங்களுடைய கிரியைகள் இருளா இருக்கிறது. அதனால தேவனண்டவர் அது சொல்லுவார் பின்னாடி. நான் இந்த வாசிக்கிறேன் பாருங்களேன். 16ல என்ன சொல்லுறார் திருப்பியும், விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல், முன்குறிக்கப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் எவனோ அவன் போடல. அதை சொல்லிட்டு தான் பாருங்க, ஆண்டவருடைய சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எவனோனா எல்லாரும் தான், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஆகவே தான் குமாரனை பலியாக, கிருபாதார பலியாக, பாவத்தை போக்கும் பலியாக சிலுவையில ஒப்பு கொடுத்தாரு. விசுவாசிக்கிறவன் விசுவாசியாதவன், அததான் சொல்றாரு இங்க. அப்போ இங்க யார் மேல அந்த ஓனஸ் வந்துருது? மனிதன் அதை தெரிந்து கொள்வதை பொறுத்து இருக்கிறது. அதை விசுவாசிக்க நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஆனா இங்க என்ன சொல்றாரு எபேசியர்ல? விசுவாசிக்க தெரிந்து கொண்டவர்களை கொடுத்த தீர்மானத்தை சொல்றாரு. அங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல விசுவாசிக்க மாட்டேன்னு தெரிந்து கொண்டாங்க பாருங்க. அவங்களை குறித்து என்ன அறிவு அவருக்கு, என்ன தீர்மானம் என்பதை சொல்றாரு. தீர்மானம், தேவனுடைய தீர்மானத்தை சொல்றாரு.
காரணம் என்ன சொல்றாரு? இவங்க ஏன் அவங்களுக்கு அவங்களுடைய அந்த ரோமர், நான் அதை ஒரு தடவை வாசித்துறேன். ஆஃப் வாசிட்டு இதை வாசித்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். முதலாம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. ரோமர் முதல்ல 20 காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, மகிமை, கிருபை, தேவத்துவம் என்பவைகள் அவங்க உண்டாக்கப்பட்டு பார்க்கிறாங்கல்ல, அது அதன் மூலமாக காணப்படும். ஆதலால் யாருக்குமே போக்கு சொல்ல இடமில்லை. இவ்வாறு காணப்படுகிற சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்களினாலே, அதாவது 19 சொல்லிடுறார் பாருங்களேன், அறியப்படுவதோ அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. தேவனே அதை அவளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அது எப்படின்னு தான் 20 சொல்லிட்டு 21 என்ன பாருங்க, தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமலும் இருந்து சிந்தனையினாலே வீணரானார்கள். இருதயம் இருளடைந்தது. வெளிச்சம் இல்ல, விசுவாசம் இல்ல, வெளிப்பாடு இல்ல, ஏற்றுக்கொள்ளல. அதுதான் அங்க சொல்ல வர்றார். இங்க என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரத்துல அவங்க ஏன் ஏற்றுக்கொள்ளல? ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், அவங்களுக்கும் ஒளியா வெளிச்சம் உள்ள கொடுக்கிறாரு. உலக தோற்றம் முதல் உண்டாக்கின காரியங்களால சொல்றாரு. ஆனா அவங்க கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால் இருளை விரும்புகிறார்கள். அதுவே அவர்கள் கெட்டு போவதற்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தங்கள் கிரிகள் காணப்படாதபடிக்கு ஒளியினிடத்திற்கு வராதிருக்கிறான் என்று சொல்லுகிறார். நல்லா தெளிவா சொல்லிட்டாரு. ஆகவே நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும், தேவன் யாரையும் இவன் பரலோகத்துக்குன்னு முன்குறிக்கல, சாப்பா போடல, இவன் நரகத்துக்குன்னு சாப்பா போடல. எல்லாரும் ரட்சிக்கப்படும் தான் அவர் திட்டம். ஐயா இப்ப இங்க என்ன சொல்றாருன்னு கேட்பீங்க உடனே. அதை தான் சொல்ல வரேன். இவ்வாறு தெரிந்து கொள்ள யாரு? நீங்க. அவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். நாம் அவர் நமக்கு வைத்திருக்க தெரிந்து கொள்ளின் திட்டத்தை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அவர் முன்பு நம்மில் அன்பு கூர்ந்து இதையெல்லாம் செய்துட்டார். எனக்காக உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் செய்துட்டார். ஆனா அவர் அன்பு கூர்ந்தபடினாலே நாம் அன்பு கூறுகிறோமே, அவர்களை குறித்த திட்டத்தை, தீர்மானத்தை இங்கு கூறுகிறார். சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களை உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் முன்னறிந்தபடியால் தெரிந்து கொண்டார். அடுத்தது அவர் என்ன சொல்றாரு? அவர்களை முன்குறித்தது எதற்கா? இவ்வாறு இயேசு கிறிஸ்தின் மேல் விசுவாசம் வைத்து தெரிந்து கொள்ளுவார். இப்ப சொன்னார்ல யோவான் 3:16-18 வசனங்கள் இல்ல, அவங்களை குறித்த தீர்மானம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். அதுதான் யோவான் 1:12 சொல்லிட்டாரு. இங்க விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. எவனோன்னு போது உலகத்துல எவ்வளவு பேர் இருந்தாலும் எவன் தெரிந்து கொள்கிறானோன்னு சொல்றாரு விசுவாசிக்கிறத. அதே 1:12 வரும்போது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அப்படின்னா என்ன அர்த்தங்க? எத்தனை பேர்கள் வேண்டுமானாலும், முன்குறித்தவர்கள் அல்ல, தெரிந்து கொண்டவர்கள் அல்ல, எத்தனை பேர்கள் வேண்டுமானாலும் அவரை விசுவாசிக்கலாம். விசுவாசித்து தேவ குமாரன் குமாரத்தியாக மாற முடியும். இதுதான் வேதம் சொல்லும் தெளிவான சத்தியம். இதுல ஒரு குழப்பமே நமக்கு வரக்கூடாது. அதனாலதான் முதல்ல திரும்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். திரும்பவும் அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு தான் போக விரும்புகிறேன். விசுவாசிக்கிறவன் எவனோன்றார் தானே. இங்க என்ன சொல்றாரு? ஒண்ணு பண்ணல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் தான் சொல்றார், வேற வார்த்தையே சொல்லல. அத்தனை பேர்களும் உலகத்துல பிறந்த அவ்வளவு பேரும் விசுவாசித்தானா அவ்வளவு பேருக்கும் இந்த தேவனுடைய தீர்மானம். தாகமாயிருக்கிறவன், விருப்பமாயிருக்கிறவன், ரொம்ப அழகா சொல்றாரு வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்லும் பொழுது. அங்க தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும். அங்க பேதுரு என்ன சொல்றாரு? ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது. அப்படிதானே? ஒருத்தர் கூட கெட்டு. அதனாலதான் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார்.
ஆண்டவருடைய சுபாவத்தில் அங்க நம்ம படிச்சோம். இப்போ யாத்திரை நீதி பொறுமையும் அங்க சேர்த்திருந்த ஏன் காரணம் என்ன? அது கிருபையில ஒரு சாராம்சம். கிருபையின் சாராம்சமே நீடிய பொறுமை அதுல இருக்குது. மகிமை மாத்திரமல்ல, அங்க அது கர்த்தர் கர்த்தர், நான் இரக்கம் உள்ளவர், தயை உள்ளவர், கிருபை, எல்லாம் ஒரே சாராம்சத்தை வெவ்வேறு வார்த்தையில சொல்லப்படுகிறது. அது தேவனை தேவனாக்குகிற சாராம்சம். அததான் அங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்? அவர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து கொண்டார் என்று சொல்லும்போது ஒரு கேள்வி வருது. அப்ப அவங்களெல்லாம் தெரிந்து கொள்ளலையா? ஐயா, அந்த தெரிந்து கொண்டவருடைய தீர்மானத்தை தான் இங்க சொல்றார். அவர் முன்னறிந்தவர், அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அப்ப பாருங்க, இதனுடைய ஹோல் கிரக்ஸ் இதுலதான் இருக்கு. எது? நம்மிலே ஒன்றுமே இல்லை. அததான் சொல்ல வந்தேன். கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி. நான் ஏதோ விசேஷமானவன் அப்படின்னு இல்ல. எல்லாமே அவர் செய்தது. எல்லாமே அவர் செய்தது. அவர் செய்து கிருபையை இலவசமாக தருகிறார். அந்த கிருபையை நான் ஏற்றுக்கொள்ளவும் முடியும், அல்லல் முடியும். அங்க யோனா சொல்றான், வீணான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள். யோனா 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசித்து பாருங்க. வீணான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு அருளப்பட்ட கிருபையை போக்க அடிக்கிறார்கள். அதான் இவங்களை பத்தி சொல்லப்பட்டது. வீணாக்குகிறார்கள். தங்க அருளப்பட்ட கிருபையை வீணாக்குகிறார்கள். அவங்களுக்கும் கிருபை அளிக்கப்பட்டது, ஆனா வீணான மாயையை பற்றி கொண்டார்கள். உண்மையான சத்தியத்தை பற்றி கொள்ளவில்லை. உண்மையான சத்தியத்தை பற்றி கொள்ளாதபடினால, வீணான மாயைகளை பற்றி கொண்டபடினால கேட்டுக்கு போறாங்கன்னு தான் அவர் சொல்றார். நீங்க வேதம் முழுவதுமாய் ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்டோடைய இருதய விருப்பம், ஆசை, சித்தம், திட்டம் இங்க சொல்றாரு நம்ம குறித்து. அதுதான் எல்லாரை குறித்த திட்டமும் சித்தமுமாய் இருக்கிறது. அது அவருடைய அதை வந்து ரொம்ப தெளிவா நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் நினைக்கிறேன். திரும்ப ஒருத்தர் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. அதுல அங்க ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்லிடுவார். அப்போஸ்தலர் 4ல பேதுரு அடிகளார் அங்க சொல்வதை பார்க்கலாம். 27ஆம் வசனம், உம்முடைய ஆலோசனை முன்குறித்தவைகளை யாவும் செய்யும்படி கூட்டம் கூடினார்கள். அதே அங்க 2க்கு வாங்க. 2ல என்ன சொல்றாரு பாருங்க. தேவர் நிர்ணயித்த ஆலோசனையின்படியே, அவருடைய முன்னறிவின்படியே எல்லாம் நிறைவேறினது என்று சொல்லுகிறாராங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து உலக தோற்றத்திற்கு முன்பே, உலக தோற்றத்திற்கு முன்பே. அப்ப பாருங்க, அவருடைய தீர்மானம் நிறைவேறினதை குறித்து தான் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்மானம். ஒரு விதத்துல சொல்ல போனா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வைக்கப்பட்டபடினால நம்மை குறித்த தீர்மானம் என்று சொல்லுகிறார். அந்த தீர்மானத்தை தான் யாரு? தெரிந்து கொள்ளுகிறவர்களை பற்றிய தீர்மானம். அவர் இலவசமாக கிருபையாக அருளுகிறதை யார் வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம், யார் வேண்டுமானாலும் தள்ளிவிடலாம். அப்படிதானே? கிருபைனால அப்படிதான். கிருபை என்றால் அவர் இலவசமாக எல்லாவற்றையும் அதற்கு செய்து நமக்கு அவர் தருவது. அதை விசுவாசம் கரம் கொண்டு நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். வேற வழியே கிடையாது. கிருபைனால ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இல்லைன்றத திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது கிருபைதான். தெய்வீக சுகத்தை குறித்து சொல்லும் போது ரொம்ப பிரமாதமா உங்களுக்கு சொல்றதுதான். அது கிருபைதான், இலவசம்தான். ஆனா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ மாட்டீங்க. நீங்க விசுவாசத்தினாலதான் அதை பெற்றுக்கொள்ளணும். நீங்க விசுவாசித்தா வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். பாவம் இல்லாத, சாபம் இல்லாத, குறைவு இல்லாத, அப்படிதானே, பரிபூரண வாழ்க்கை வாழ முடியும். அதுதான் சொல்றாரு இங்க. அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இங்க பாருங்க, 1ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு? 5ஆம் வசனத்துக்கு திரும்ப பாருங்க. பிரியமானவருக்குள் அவர்
தாம் நமக்கு தந்தருளின கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. எல்லாருக்குமே கிருபை தராருங்க. எல்லாருக்குமே கிருபை தராரு. ஆனா வீணான மாயை பற்றி கொண்டவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்க. அப்ப அங்க பாருங்க, அந்த யோனா தீர்க்கதரிசியுடைய சூழ்நிலையை கொஞ்சம் பாருங்க. ஹோப்பே கிடையாது. அப்படிதானே? சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. மீன் வயித்துக்குள்ள இருக்கான். அப்படின்னா என்ன? ஏற்கனவே நரகத்துக்குள்ள இருக்கான். அப்படித்தான் சொல்லணும். ஆனா அந்த இடத்துல அவனுக்கு இந்த வெளிப்பாடு வந்தபடினால சொல்றான், ரட்சிப்பு கர்த்தருடையது. அவன் ரட்சிக்கப்படுவான். எப்படிங்க அவனுக்கு நம்பிக்கை வந்துச்சு? அவனை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் வீணான மாயன்ட்டான். நான் மீன் வயித்துக்குள்ள இருக்கேன், அந்த ஜூஸ் எல்லாம் என் உடலை அடிக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படியே அந்த ஆசிட் எல்லாம் சேர்ந்து அப்படியே பொட்டரிச்சிடும், என் சதையெல்லாம் போயிடும், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒண்ணுமில்லாம போவோம், டார்மெண்ட் நடக்க போகுது, நரக ஆக்கினை அனுபவிக்க போறேன். ஆனா அந்த இடத்துல அவன் சொல்றான், ஆண்டவர் ரட்சிக்க வல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தயை உள்ளவர், மன்னிக்க தயை பெருத்தவர், 1000 தலைமுறைக்கு இறங்குகிறவர். ஆகவே என்ன சொல்றான்? ரட்சிப்பு, நான் தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்லல, ஆனா ரட்சிப்பு கர்த்தருடையது. நான் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அவர் ரட்சிக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அததான் அவன் புரிஞ்சுக்கிட்டான். இதோட எனக்கு ஹோப் முடிஞ்சிச்சுன்னு சொல்லல, நான் இவ்வளவு தவறு பண்ணிட்டேன், எனக்கு முடிச்சிட்டாரு அப்படின்னு அவன் சொல்லல. ரட்சிப்பு கர்த்தருடையது. நான் கர்த்தருக்கு துதி. அதை எடுத்து நான் வாசித்துறேன், ரொம்ப நல்லா இருக்கும். யோனா எடுங்க, அங்க என்ன சொல்றாரு பாருங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று அவன் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் வாங்க. பாருங்க, 6ஆம் வசனம் பார்க்கிறேன். பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்னென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருக்கிறது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர், அவன் சூழ்நிலையை சொல்லிட்டு சொல்றான், என் பிராணனை அழிவுக்கு தப்பு வித்தீர். எப்பங்க தப்பு வித்தீர் என்றான்? கக்கன பரகா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது சொல்றான். அதுக்கு முன்னாடி சொல்ல நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க, நான் அதெல்லாம் வாசிக்கல. உம்மை நோக்கி கூப்பிடுவேன், ஆலயத்தை பார்ப்பலாம். இங்க 7ல என்ன சொல்றான் பாருங்க. என் ஆத்துமா எனில் தோய்ந்து போகையில், ஹோப்பே இல்ல, நம்பிக்கையே இல்ல. அந்த சூழ்நிலையில எனக்கு நம்பிக்கை ஆத்தும நங்குரமாய் இருக்கிறவரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம், ஐயா, அந்த விசுவாசம் வந்த உடனே என் விண்ணப்பத்திற்கு பதில் வந்துடுச்சு. அப்படித்தானே? நீங்க ஜெபிக்கும் போதே பெற்று கொண்டோம் என்று விசுவாசினாரு. அதுதான் அவனுக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. விண்ணப்பம் பண்றான், விசுவாசம் வந்துடுச்சு. அப்பதான் சொல்றான், பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோ வென்றால், கிருபையை போக்கடிக்கிறவனோ கிருபையை போக்கடிக்காதவனோ. ரோமர் 1:20-21 அதை தான் நம்ம வாசித்தோம். நானோ வென்றால், யாரு? தேவனை அறியும் அறிவை இருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் துதியாமலும் நன்றி சொல்லாமலும் வீணான மாயை பற்றி கொண்டு கிருபையை போக்கடித்தாங்கன்னு அங்க சொல்றாரு. அதனால கேடான சிந்தனைக்கு, அவலட்சணமான வாழ்க்கைக்கு, விக்கிர ஆராதனைக்கு அவங்களை ஒப்பு கொடுத்தான்னு அங்க சொல்வதை பார்க்கிறோம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஜஸ்ட் தி அதர் குரூப், 2 பேருக்கும் ஒரே சாய்ஸ். அந்த குரூப் துன்மார்க்கர், அதை தெரிந்து கொண்டாங்க, அக்கிரமக்காரர். இங்க நீதிமான் என்ன தெரிந்து கொண்ட பாருங்க. அதை விசுவாசிக்கிறான். விசுவாசி, நான் துதியின் சத்தத்தை உமக்கு பலியிடுவேன், நான் பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அவன் ஏன் துதிக்கிறான்? ரட்சிப்பு, என்னுடைய ரட்சிப்பு கர்த்தருடையது, என் பிராணனை அழிவுக்கு தப்பி வைக்கிற கர்த்தர் ரட்சகர் என்று சொல்லிட்டு என்ன சொல்றான்? ஆண்டவரை துதிக்கிறான். அப்ப என்ன ஆயிடுச்சு? அவன் விசுவாசம் பூரணப்பட்டு
அங்க மீன் வைத்துக்குள்ள அதுதான் அவன் மேக்சிமம் செய்ய முடியும் கிரியை. அவன் விசுவாசத்துல எழும்பி நடக்க முடியாது அங்க மீன் வைத்துக்குள்ள. அப்போ துதிக்கிறான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், யோனாவை கக்கினது என்று பார்க்கிறோம். அத நான் சொல்ல வரேன் என்னன்னா, 2 பேருக்குமே சாய்ஸ் இருக்குது. ஆனா யோனா ஒன்ன தெரிந்து கொண்டான். இங்க ரோமர்ல உள்ளவங்க வேற ஒன்றை தெரிந்து கொண்டாங்க. ஏன்? வீணான மாயையை பற்றி கொண்டார்கள். வீணான மாயையை பற்றி கொண்டபடினால கிருபையை பிடிச்சுக்கல. கிருபை இன்னைக்கும் நமக்கும் அப்படிதான். எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு கிருபை அளிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கிருபைய நம்ம இரு கரம் கொண்டு பிடித்துக் கொள்றது எதுதான்? விசுவாசம் தான். கிருபைக்கு ஆதாரம் சத்தியம். கிருபையும் சத்தியமும் பிரிக்க முடியாது. கிருபையும் மகிமையும் பிரிக்க முடியாது. கிருபையும் சத்தியமுள்ளவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஒரே பேரானவருடைய மகிமையை கண்டோம். அது தேவனுடைய காணக்கூடாதவருடைய மகிமை என்று வேதம் சொல்லுகிறது. அததான் இங்க சொல்ல வருகிறாரு. அந்த மகிமை நம் மூலமாக வெளிப்படுவதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர். தேவனுடைய கிருபையின் மகிமை புகழ்ச்சி நம் மூலமாக வெளிப்படுவதற்கு, அல்லது அவருக்கு புகழ்ச்சி உண்டாவதற்கு, அவருக்கு துதி உண்டாவதற்கு, அவருக்கு சோத்திரம் உண்டாவதற்கு நமக்கு அந்த கிருபை அளிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ வித்தியாசமே அந்த கிருபையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நன்றி உள்ள இருதயம், அந்த நன்றி உள்ள இருதயம் வந்துருச்சுன்னா இருதயம் இருள் அடையாதுங்க. அதுதானே சொல்றாரு. நன்றி இல்லாத இருதயம் இருள் அடைந்தது. இஸ்ரேல் மக்கள் கானானுடைய போவதற்கு முன்பாக வனாந்திர வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவங்க முறுமுறுக்கிறாங்க, கலகம் பண்ணாங்க, எதிர்த்து நின்னாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. காரணம் என்னங்க? தேவன் செய்த நன்மைகளை அவர்கள் மறந்து போனார்கள். அதனால இருதயம் என்ன? நன்றி உள்ள இருதயமா அவங்க இல்ல. நன்றி உள்ள இருதயம் இருக்க இடத்துல முறுமுறுப்பு இருக்காது, கவலை இருக்காது, சந்தேகம் இருக்காது, பயம் இருக்காது. ஆனா இந்த நன்றி உள்ள இருதயம் இல்லாதபடினால அங்க கவலை, முறுமுறுப்பு இல்லாம. தாவீதுக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அவன் என்ன சொல்றான்? எக்காலத்திலும் கர்த்தரை நான் துதிப்பேன், அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என்ன. எப்படிங்க சொல்றான்? துரத்துறான். அப்படிதானே? சவுல் துரத்துறான். இவன் ஒரு ஒண்ணும் இல்லாத ஒருவனாக அந்த காட்டுக்குள்ள ஓடி ஒளிய வேண்டியதா இருக்குது. அவன் பெரிய ராஜா, பரிபூர்ண படையோட துரத்துகிறான். ஒரு தெல்லுப்பூச்சிய போல அப்படின்னு கேட்கிறான். ஒரு தெல்லுப்பூச்சிய போல நான் அவ்வளவுதான். ஆனா என்னையா துரத்தி? ஆனா அவன் அந்த நன்றி உள்ள இருதயம் இருக்கு பாருங்க, அதுதான் அவனை காப்பாத்துச்சு. அதுதான் இருதயத்துல அவனுக்கு வெளிச்சம் தந்தது. தாவீது வாழ்க்கை முழுவதும் தவறு நான் இல்லைன்னு சொல்ல வரல. வீணான மாயை பற்றி கொண்டு கிருபையை போக்கடிச்சான், அதுக்கு அனுபவித்தான் பழைய உடன்படிக்கையில, இல்லே நான் சொல்லல. ஆனா அவனுக்கு இருந்த ஒரு பெரிய குணாதிசயம் நன்றி உள்ள இருதயம். நான் இன்னும் உம்மை துதிப்பேன் தான் சொல்றான். என்ன இருந்தா இன்னும் நான் உம்மை துதிப்பேன், உமக்கு நன்றி சொல்லுவேன். அததான் அவன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, விசேஷமே அதுதான். அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு? நாம் நன்றி சொல்வதற்கான காரணங்கள் 1, 2, 3, 4, 5 இந்த அதிகாரம் முழுவதுமா பட்டியலிட்டு காண்பிக்கிறார். So much of blessings. சகல ஆசீர்வாதம் ஆசீர்வதித்து இருக்கிறார். என்ன ஆண்டவரே, இருமலை நீக்க மாட்டீங்களா அப்படின்னு நான் முறுமுறுக்கலாம். அப்படிதானே? இது என்ன எனக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு, எனக்கு இது கொஞ்சம் மத்தவங்களுக்கு இடர்றதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆனா அது நன்றி உள்ள இருதயம். நன்றி உள்ள இருதயம் என்ன? இத பாக்குது. இந்த நமட்டகோஸ் பிளஸிங், அது நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. இந்த இருமல் இருக்கு பாருங்க அப்படின்றது அது என்ன? வீணான மாயை. இப்ப இருக்கு நான் மாயை மாயை மாயன்றான நம்ம சாலமன் ஞானி
விழுந்து போன காலத்துல அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்ணுல மாயை தான் பார்த்தான். பார்க்க வேண்டியதை பார்க்காம தவறானதை பார்க்க ஆரம்பிச்சதும் மாயை மாயை என்றான் பிரசங்கி ஃபுல்லா. ஆனா இங்க பாருங்க, இந்த மாயையை பார்க்காம அவன் உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் மாயம் தான் அங்க சொல்றான். அந்த மாயையை பார்க்காம இத பார்க்க சொல்றாரு. அப்போ கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை உன் இருதயம் ஆட்டோமேட்டிக்கா துதிக்கும். அதுதான் இந்த முதல் அதிகாரம் 14 வசனமுமே தேவன் நமக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார் அதை பார்த்து பார்த்து நன்றி உள்ள இருதயத்தினால பொங்கி கலிகூர்ந்து மகிழ. ஏங்க, அதுதான் அவருடைய திட்டம். அததான் இங்க சொல்றாரு. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாத நித்திய கனமகிமை. இதுதான் அவருக்கு கனமகிமை உண்டாக்குற இந்த காரியத்தை பார்த்து நான் அனுபவித்து நன்றி சொல்றேன் பாருங்க. அததான் அவர் சொல்ல வருகிறார். நம்முடைய போக்கஸ் எங்க இருக்கு அததான் சொல்ல வர்றார். இப்போ அவருடைய நோக்கமே குற்றமற்றவர்களாய், பிழை இல்லாதவர்களாய், மாசற்றவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் வாழ்வதற்கு. அதுதானே சொல்றாரு. இருப்பதற்கு அப்படின்னா வாழ்வதற்கு, குற்றமற்றவர்களாய் இருப்பதற்கு. இதுதான் அவருடைய நோக்கம். உலக தோற்றத்துக்கு முன்பே. அது எப்படி என்னால முடியும்? அதுதான் கிருபை. ஐயா, அந்த கிருபை உன்னை தெரிந்தெடுத்துச்சு பரிசுத்தமா வாழ்றதுக்கு. அந்த கிருபை தான் உன்னை பரிசுத்தமா என்னையும் வாழ வைக்கும்ன்றார். அதுக்குத்தான் சத்திய வசனம் நம்ம கையில கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப அவருடைய நோக்கமே அதுதான்றாரு. தெரிந்து கொண்ட நோக்கம். யாரார் அவருடைய கிருபையை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் இந்த கிருபையில் வாழ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்ப இந்த கிருபையில் வாழ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிருபையை போக்கடிக்கவும் முடியும், கிருபையை உபயோகப்படுத்தவும் முடியும். சுய சித்தம் உள்ள மனிதன். வேதம் முழுவதுமா இது ரெண்டும், God's sovereignty and man's responsibility இணைந்தே போகிறதோ இதை புரிந்து கொள்ளவே முடியாது. என்ன ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ராக்டா இருக்குன்னு தான் தோணும் நம்ம மனித புத்தியில. ஆவியானவர் தான் அதுல நமக்கு தெளிவை கொடுக்க முடியும். அதை எவனா நான் ரொம்ப நல்லா புரிந்து கொண்டேன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு அது காம்ப்ளிகேட்டடா தான் இருக்குது. மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் காட்ஸ் சாவரனிட்டி. மனிதனுடைய உத்தரவாதமும் தேவனுடைய சர்வ ஆளுகையும். சாவரனிட்டிக்கு தமிழ் வார்த்தை என்னன்னு கரெக்டா வரும். சர்வத்தையும் தீர்மானித்து செய்கிறவர். இஸ் சாவரின், அதாவது அவர் செய்ய நினைத்தது தடைப்படாதுன்னு சொல்றோம்ல. ஆனா மனுஷன் தான் தீர்மானத்தினால தெரிந்து கொள்ளுதல்னால அதை போக்கடிக்கலாம். அதுதான் வேதம் சொல்றது, மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை தான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு காண்பிச்சேன். இப்ப இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு. இந்த 6ஆம் வசனம் வரும் பொழுது பாருங்க, அடுத்தது 5ஆம் வசனத்துல அது சொல்லிட்டு அதை நான் ஆங்கில வேதாந்தத்துல இருக்கும்போது நீங்க வாசிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா வருது. அதனாலதான் நான் இப்போ ஆங்கில வேதாந்தத்தையும் கையில எடுத்து உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அந்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம், having predestined us அப்படின்னா என்னங்க? ஏற்கனவே நம்மை முன்குறித்து விட்டார். என்னவாக? as children of God. யார் மூலமாக? இயேசு கிறிஸ்து மூலமாக. யாருக்கு பிள்ளைகள்? பிதாவாகிய தேவனுக்கு. to himself. இப்படிதானே? according to the good pleasure of his will. அத சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு? to the praise of the glory of his grace. to the praise of the glory of his grace. to the praise of the glory of his grace என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக என்ன பண்ணாரா? உங்களையும் என்னை, தமிழ் அது கரெக்டா வரல, அதனாலதான் இங்கிலீஷ் இருப்பார். accepted us in the beloved. accepted us in the accepted us in the beloved அங்க வரல. ஆனா அதுதான் அர்த்தத்தை கொடுக்கிறது. பிரியமானவருக்குள்.
அவர் நமக்கு தந்தன மகிமையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அப்படின்னு தான் கண்டினியூ பண்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு, நம்மை ஏற்றுக்கொண்டார். யோசித்து பாருங்க, பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்துவோடு இளைய குமாரன் குமாரத்தியலாக ஏற்றுக்கொள்ளணும்னா நினைத்து கூட பார்க்க முடியாது. அதுதான் அவர் கிருபையின் மகிமையின் உச்சக்கட்டம் என்று சொல்லுகிறார், புகழ்ச்சி என்று சொல்லுகிறார். எவ்வளவு வேணும் தகுதியே இல்லை. ஆனா நம்ம வாடா என் வேலைக்காரனான்னு வச்சுக்கிறேன் கூட சொல்லல, மகனாக மகளாக தெரிந்து கொள்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு அன்பு கூறுகிறாரோ அதே அன்பு நம்ம அன்பு கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவை மகனாக எப்படி பாவித்தாரோ அதே விதமாக நம்மை பாவிக்கிறார். அக்செப்டட் அஸ். ஏங்க அது என்ன சொல்றாரு, இந்த பிள்ளை பிரியமானவருக்குள். ஒரே காரணம் அதுதான், வேற காரணமே இல்லை. அதுதான் கிருபை. என்ன, கிறிஸ்துவுக்குள், பிரியமானவருக்குள். இப்ப என்ன சொல்றாரு, யோர்தான் நதி கரையில ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறார். லூக்கா 3:22 வாசிக்கிறோம். அப்ப என்ன சொல்றாரு, இதோ என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அதேதான் இங்க நம்ம பத்தி சொல்றாரு, பிரியமானவருக்குள். அங்க எப்படி அவருடைய கிரியைகளை எல்லா நீதியும் நிறைவேற்றது எனக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லி ஞானஸ்நானம் எடுத்து கரையேறினதும் ஆவியானவர் மேல் வந்து இறங்குகிறார். அப்படி ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அப்ப என்ன புரிந்து கொள்ளுகிறோம், வேதம் முழுவதுமாய் சொல்லப்படும் ஒரு சத்தியம், கிறிஸ்து என் பதிலாளாக. அங்க யாரு, கிறிஸ்து என் பதிலாளாக. அவரை குறித்து சொன்னது என்ன குறித்து சொன்னது, அவர் தம்மை சுகந்த வாசனை பலியாக ஒப்பு கொடுத்தபடினால உங்களையும் என்னையும் அந்த வாசனையில நுகர்றார். அங்க நீங்க ஆதியாகமம் 8:22 பாத்தீங்கன்னா, நோவா பலியிடுறான், ஆண்டவர் சுகந்த வாசனை காணிக்கையாக அதை முகர்றாரு. இனி நான் சங்கரிப்பதில்லைன்றார். இங்கேயே அதேதான் நடக்குது. நீங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அங்க அதை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். எபேசியர் 5:2 எடுங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையான பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். நம்மில் தம்மை ஒப்பு கொடுத்ததற்கு சுகந்த வாசனையாக. இப்போ கிறிஸ்துவுடைய பலி பிதாவுக்கு சுகந்த வாசனை. யாருக்காக அந்த பலி செலுத்தப்பட்டது, எனக்காக. யாராக செலுத்தப்பட்டது, நானாக, நீங்களாக. ஏன், அவருக்குள்ளதான் நம்ம இருக்கோம். அப்போ நம்ம ஸ்மெல் பண்றது எப்படி ஸ்மெல் பண்றாரு, சுகந்த வாசனை பலியாகத்தான் ஸ்மெல் பண்றாரு. அதனாலதான் 27ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, கரை திரை பிழையற்றதுமான, கரை திரை ஒன்றும் இல்லாமல் பிழையற்றதுமான பரிசுத்தமும் மகிமையும் உள்ள இந்த சுகந்த வாசனை எப்படி நம்ம ஸ்மெல் பண்றாராம், கரையே இல்ல, திரையே இல்ல, பிழையே ஒன்றுமே இல்ல, பரிசுத்தமும் மகிமையுமான. மகிமையுமான, மகிமை, திரும்பவும் சொல்றேன், மகிமை, மகிமை உள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படி அவர் ஒப்பு கொடுத்தார். He has perfected me forever. எபிரேயர் 10:12-14 வசனங்களில் அதை நம்ம வாசிக்கிறோம். அந்த ஒரே பலியினாலே
பிதா சுகந்த வாசனையா. இப்போ உங்களையும் என்னையும் எப்படித்தான் பார்க்கிறாரு? குமாரனுக்குள் தேவ குமாரனாகிய கிறிஸ்துவை பார்ப்பதை தான் நம்ம பார்க்கிறார். இவர் என் நேசகுமாரன்னாரு, உங்களையும் என்னையும் பார்த்து நேசகுமாரன் தான் சொல்றார். உலக சத்தம் என்னென்னமோ கேட்கலாம், அதெல்லாம் வீணான மாயை. ஆனா உள்ளான சத்தம், ஆவியானவர் வேத வசனத்தின்பால் நம்மை பேசுகிற சத்தம், நேசகுமாரன் பிரியமாயிருக்கிறேன், அததான் அங்க சொல்ல வர. இன்னொரு விதத்துல சொல்ல போனா இந்த பிரியத்தை குறித்து அங்க லூக்கா 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, மரியாள் இடத்துல தேவதூதர் வருவாரு. அதுக்கு முன்னால தேவதூதருடைய பரம சேனையோட பிறப்புல வரும். அங்கேயும் அதை தான் சொல்வது பார்க்கலாம். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியம். ஐயா, இந்த மகிமையே இதுதான், இந்த கிருபை. அதனால பூமியில சமாதானம், மனுஷர் மேலும் பிரியம் உண்டாச்சு. எல்லாமே அந்த சுகந்த வாசனையான பலி. ஆனா அதை இங்க 1ஆம் அதிகாரத்துல அதுக்கு முன்பாக அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். மரியாள் 28ஆம் வசனத்துல தூதன் என்ன சொல்ற? கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இதே வார்த்தை தாங்க. பிரியவானவருக்குள் நம்ம ஏற்றுக்கொண்டான்னு சொல்லும்போது இந்த வார்த்தைனா அதே மூல கிரேக்க பதம் தான் அங்கே இருக்கும். அப்ப பாருங்க, we are highly favored. அப்படித்தான் சொல்றாரு மரியாதை பார்த்து, you are highly favored, God is with you, you are blessed among ladies. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிறிஸ்துக்குள் இருக்கனால இததான் சொல்றாரு. சந்திரசிங், you are highly favored, ஹைலி அதிகமாய் கிருபை தயவு பெற்றவர். அவர் நமக்கு தந்துட்டாரு இயேசு கிறிஸ்து வந்தனால. அவர் தான் கிருபை, உன்னுடனே இருக்கிறார். அந்த கிருபை உன்னோடு கூட இருக்கிறபடினால் நீ எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். ஒருத்தன் கூட பூமியில் உள்ள சகல ஜாதிகளை விட நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். 7:14 சொல்ற உபாகம் 7:14, அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும். அதுதான் இங்க சொல்றாரு. அப்போ பாருங்க, பிரியமானவருக்குள் நம்ம ஏற்றுக்கொண்டபடி நான் எப்படி ஏற்றுக்கொண்டாராம்? அந்த பிரியமானவராக நம்ம ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து அவருக்கு பிரியமானவர், அதே பிரியத்திலே நம்ம ஏற்றுக்கொண்டார். அவர் மிகவும் அவருக்கு தயவு, அதாவது அங்க என்ன சொல்றாரு? ஸ்பெஷல், யூ ஆர் ஹைலி ஃபேவர்ட். அந்த ஹைலி, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன். அப்படிதானே? ஐ அம் வெல் ப்ளீஸ் வித் ஹிம். அதுதான் சொல்றாரு. அப்ப பாருங்க, அவர் நேசகுமாரன் போது நீங்களும் நானும் நேசகுமாரனாக ஏற்றுக்கொண்டார். அவருக்கு பிரியமானவராக ஏற்றுக்கொண்டார். அதிக தயவு பெற்றவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நம்ம ஏற்றுக்கொண்டார். பிதா இதை நம்ம பார்க்கறது சொல்ல, நம்ம பார்க்கறது இல்ல. பிதாவுக்கு முன்பாக, அததான் அங்க 3ஆம் வசனம் சொன்னாரு. அந்த எபேசியர் 5:27 சொன்னாரு. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, பிதா உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொண்டபடினால எப்படி பார்க்கிறாரு, அந்த பார்வை நமக்கு வந்துச்சுன்னா இருதயத்துல வேற ஒண்ணும் வராது, சோத்திரமும் நன்றியும் தான் வருங்க. அதுக்குதான் அதை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அந்த அக்செப்டட்னா எப்படி நம்மளை அக்செப்ட் பண்ணிருக்காரு? பிரியமானவருக்குள் பிரியமானவனாக, மிகவும் தயவு பெற்றவனாக, ஹைலி ஃபேவரட். காட்ஸ் ஃபேவரட் நீங்களும் நானும் தான். யாருங்க நம்ம? காட்ஸ் ஃபேவரட். That's why we are highly blessed, greatly blessed. We are deeply loved. ஆழமாக அன்பு கூறப்பட்டவர்கள். இன்னும் கூட நான் சொன்னேன்னா, நீங்க நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க இயேசு கிறிஸ்துவ பத்தி, ஆதியிலே வார்த்தையா இருந்தவரை பற்றி சில காரியங்கள் சொல்லுவத இன்னைக்கு நமக்கு எடுத்து அதை அபியாசிக்க முடியும். அதனாலதான் நான் அதை ஒரு தடவை உங்களுக்கு அதை வாஸ்து காமிக்க நினைக்கிறேன். 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் எடுங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். நீங்களும் நானும் யாருங்க?
கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால கிறிஸ்துவை பற்றிய உண்மை எல்லாம் என்னை பற்றிய உண்மை. கிறிஸ்துவுக்கு நடந்ததெல்லாம் எனக்கும் நடந்தது. இட் இஸ் மை பொசிஷன். இட் இஸ் மை பொசிஷன், நாட் மை ஃபீலிங். என்னை பற்றிய காரியம் அல்ல, நான் எங்கு இருக்கிறேன் என்று என்னுடைய பொசிஷனை சொல்லு. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் அவர் எப்படி நித்தம் அவருடைய செல்ல பிள்ளையா இருந்தாரோ அவரோடு கூட இளைய பிள்ளையாக நானும் நீங்களும் நித்தம் அவருடைய செல்ல பிள்ளைகள். இப்படித்தான் பிதா பாக்குறாருங்க. இந்த உலகத்துல வந்து போதிப்பானோ ஆண்டவரனை ஓட்டி போட்டு மிதிக்க போறாரு பாருங்க, என்ன பண்ண அப்படி இப்படின்னு குப்பை, அது தூசி, அதை காதல போடாதீங்க. ஆண்டவருடைய பார்வையில கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரே காரணத்தினால நம்ம அங்கீகரித்தது செல்ல பிள்ளையாக அங்கீகரித்திருக்காரு. செல்ல பிள்ளையாக நம்ம அங்கீகரித்திருக்கிறார். அது மாத்திரம் சொல்றாரா? நித்தம் அவர் மன மகிழ்ச்சி. கொஞ்சம் புரிந்து பாருங்க. நானா 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 ஆண்டவருக்கு நித்தம் மகிழ்ச்சி செல்ல பிள்ளை. ஆண்டவர் சொல்றாருங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரே காரணத்தினால அவர் எப்படி நித்தம் செல்ல பிள்ளையோ அந்த ஸ்தானத்தை நமக்கு கொடுத்து விட்டார். உங்க ஸ்தானத்தை பாருங்க, உங்க கண்டிஷனை பார்க்காதீங்க. Don't see your condition, see your position. Your condition may be contrary. நீங்க காண்கிற கண்டிஷன் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா உங்க பொசிஷன் பாருங்க. நித்தம் அவருடைய செல்ல பிள்ளை. எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்குங்க. நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சி, அவருக்கு சந்தோஷமே. நீங்க ஐயா, நான் செய்யற காரியத்தை அவர் பார்த்தாருன்னா, நீ என் பிள்ளையே இல்லடா, வெளியே போடா அப்படின்னு சில தகப்பன் சொல்லுவாங்கல்ல. நான் பார்த்துருக்கேன், எங்க அப்பா எங்க அண்ணனை மிரட்டும் போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு நீ பிள்ளையே கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போடுன்னுவார். சில காரியங்கள் தவறு செய்யும்போது இதோட முடிஞ்சு போச்சுன்னுவார். ஆனா அதை மாத்தவே முடியாது. ஏன்? அப்பா தான், புள்ள தான், ரிலேஷன்ஷிப்பை மாத்த முடியாது. அங்க ஐக்கியம் தான் உடைஞ்சான். கொஞ்ச காலம் வீட்டை விட்டு வெளியே போயிருந்தாரு. ஆனா இங்க இவரு என்ன சொல்றாரு? நீ எப்படி வாழ்ந்தாலும் நீ என்னை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடினால, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீ வைக்கப்பட்டபடினால, நான் இப்ப கிறிஸ்து மூலமா தான் உன்னை பார்ப்பேன். வேறு விதமா ஐ அக்செப்டட் யூ பேஸ்ட் ஆன் கிரைஸ்ட் ஒன்லி. I accepted you in Christ. அப்படிதானே? என் பிரியமான, என் செல்லமான, என் நித்திய மகிழ்ச்சியான, என் மூத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் உன்னை அங்கீகரித்தேன். அப்படிதான் தொடர்ந்து உன்னை பார்த்தேன். நான் வேறு விதமா உன்னை பார்த்திருந்தேன்னா உன்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஆனா நான் பார்த்தது கிறிஸ்துவுக்குள் அவருடைய ரத்தத்தின் மூலமாக, கிருபை மூலமாக பார்த்தபடினால உன்னை செல்ல பிள்ளையா பார்க்கிறேன். நீதான் என்னுடைய எவ்ரிடே ஜாய் அண்ட் ஹாப்பினஸ். அப்படிதானே? ஆண்டவருடைய ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் நீங்களும் நானும் தான். எவ்வளவு பெரிய பொசிஷன் நமக்கு கொடுக்க பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கண்டிஷனை பாக்குறீங்க? பொசிஷனை பாருங்க. உங்க கண்டிஷன்ல இருந்து உங்க பொசிஷனை பார்க்கறதுக்குத்தான் நம்ம அழைத்திருக்கிறார். எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் கலிகூறதான். எப்ப நீங்க கலிகூற முடியும்? நான் பாவி, நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த உணர்வோட போனா கலிகூற முடியுமா? இந்த உணர்வு வரணும். நித்தம் அவருடைய செல்ல பிள்ளை. நித்தம், irrespective of what my condition, how I behave, I am his favorite. I am his favorite. I am his beloved. அவருக்கு பிரியமானவன். அதுதான் அங்க சொல்றாரு. எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கலிகூறதுக்கு அதுதான் காரணம். ஐயா, அதுக்கு தாங்க நம்மளை தெரிந்து கொண்டாருங்க. அதுக்கு தாங்க நம்ம கிறிஸ்துக்குள்ள வச்சாரு. 24/7 நான் கலிகூறணும். நம்முடைய வாழ்க்கையினுடைய நம்ம ஃபேட்டே திட்டமே 24/7 கலிகூறுவதுதான். எப்போ அந்த நன்றி உள்ள இருதயம் 24 மணி நேரம் சந்தோஷமாயிருங்கள் சொல்லுகிறேன் மாதிரி எப்படிங்க அவரால் சொல்ல முடிஞ்சது? ஜெயில உட்கார்ந்துட்டு இருக்காரு, எழுதுறாரு சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பியர் நிருபம் எங்க எழுதுறாரு? ஜெயிலுக்குள்ள இருந்தானே எழுதுறாரு. எந்த நிமிஷம் என்னை வெட்டுவான்னு தெரியலன்னு 1ஆம் அதிகாரத்திலே சொல்லிடுறாருல்ல.
அப்புறம் தானே சொல்றாரு 4 சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள்ன்றாரு. ஏன் சொல்றாரு? அவர் நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியா இருக்கிறபடியால் அவர் கண்டிஷனை பார்க்கல. ஜெயில் கண்டிஷனை பார்க்கல. எதை பார்க்கிறாரு? தம் பொசிஷனை பார்க்கிறாரு. நான் நித்தமும் அவருடைய செல்ல பிள்ளை கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடினால நித்தமும் அவருக்கு மனமகிழ்ச்சி நாதான். ஆகவே அவரில் கழுவி ஊறுகிறேன். அதுதான் வரிசையா அப்படியே சொல்லிட்டு வராரு. இதை இன்னும் நீங்க நல்லா அறியணும்னா பரவாயில்ல, டைம் 10 நிமிஷம் இருக்குது. சாலமன் உன்னத பாட்டுல ரொம்ப பிரமாதமா சொல்லுவாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியங்கள் நம்மை குறித்து மணவாளன் மணவாட்டி, அப்படிதானே? நம்முடைய மணவாளன் அவர், நாம் அவருடைய மணவாட்டி. ஆனா அது அங்க ரொம்ப அழகா அந்த உன்னத பாட்டு முல்லாவே நம்ம அப்படிதான் என்ஜாய் பண்ணோம், அப்படிதானே? மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டி எப்படி நம்ம இது பண்றாரு, அந்த ரிலேஷன்ஷிப்ல தான் பிதாவாகிய தேவன் நம்மை பார்க்கிறார் என்று சொல்வதை நீங்க 1ஆம் அதிகாரம் எடுங்க. உன்னத பாட்டுல 8ஆம் வசனத்துல நம்ம பார்த்து என்ன சொல்றாரு? ஸ்திரீகளின் ரூபவதி அப்படின்னு என்ன? இந்த குரூம பிரைட பார்த்து சொல்றாரு, அப்படிதானே? மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்றாரு, உங்களையும் என்னையும் பார்த்து. ஏன்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும். ரூபவதியே, ரூபவதியே, உலகத்தில் உள்ள மக்கத்துல எல்லாம் நீங்க தான் பிலவட், யூ ஆர் த பிலவட், யூ ஆர் மை லவ் அப்படின்னே சொல்றாரு. ரூபவதினா அங்க இங்க ஆங்கிலத்தில் அப்படிதான் போடுறாரு. ரூபவதியே, அதை சொல்லிட்டு 9ஆம் வசனம் பாருங்க, என் பிரியமே. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கனால ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கறன்னு நீங்க கொஞ்சம் கொஞ்சம் வேதத்திலிருந்து பாருங்க. என் ரூபவதியே, மை பிலவட், மை லவ், இங்கிலீஷ்ல மை லவ், மை டார்லிங், மை டார்லிங், மை லவ், மை பிலவட் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றாரு? பிரியமே, என் பிரியமே என்று சொல்லுகிறார். திருப்பியும் 18ஆம் வசனத்துல பாருங்க, என் பிரியமே நீ ரூபவதி, திரும்ப நீ ரூபவதி. எவ்வளவு சொல்றாரு பாருங்க. அவர் வாயை திறந்தாருன்னா நம்ம பார்த்து சொல்றதெல்லாம் பிரியமே நீ ரூபவதி, திருப்பி சொல்றாரு. அவ்வளவு அழகா அவர் சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. அப்புறம் பாருங்க, அடுத்த அதிகாரத்திலையும் வரும். 10ஆம் வசனத்துல சொல்றாருங்க, என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா. வேற வார்த்தையே இல்லைங்க. நம்மளை பார்த்து முட்டாப்பாயில எத்தனை சொன்னா நீ மனம் திரும்ப மாட்டியா அப்படின்னு அவர் சொல்லலங்க. நீ யூஸ்லெஸ் ஃபெலோன்னு சொல்லல, எனக்கு நீ ரொம்ப பிரியமே இல்லைன்னு சொல்லல. அவர் வாயை திறந்து நம்மகிட்ட சொல்ற அவருடைய சத்தம் வேதவசனத்திலிருந்து, என் பிரியமே என் ரூபவதி. எத்தனை தடவை சொல்றாரு பாருங்க, என் பிரியமே என் ரூபவதி. 13ஆம் வசனம் தான் சொல்றாரு பாருங்க, என் பிரியமே என் ரூபவதி. திரும்ப திரும்ப அதை அவர் சொல்வதை பார்க்கலாம், என் பிரியமே என் ரூபவதி, என் பிரியமே ரூபவதி. அடுத்த அதிகாரத்துல பாருங்க, அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 4ஆம் அதிகாரத்துல நீ ரூபவதி, என் பிரியம் நீ ரூபவதி. எத்தனை தடவை ரூபவதி ரூபவதின்னு உன் கண்க அப்படியே நம்ம அழக ரசிக்கிறாருங்க. நம்ம அழக ரசிக்கிறது இல்லைன்னா ஆண்டவர் நம்ம அழக ரசிக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கோம் அப்படியே வரிசையா அங்க சொல்லிட்டு வராரு. சொல்லிட்டு தான் திருப்பி 7ஆம் வசனத்துல நீங்க பொறுமையா எல்லாத்தையும் வாசித்து பாருங்க. எல்லாம் உங்களை குறித்து என்ன குறித்து ஆண்டவர் பார்க்கிற பார்வை, என் பிரியமே என் பூரண ரூபவதியே உன்னில பழுது ஒன்றுமே இல்லை. அதுதானே இங்க சொல்றாரு, பழுது மாசு குற்றம் இல்லாதவர்கள். அப்ப ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறாரு? அவருடைய பிரியம் பூரண ரூபவதி, கொஞ்சம் கூட ஒரு அழுக்கு, ஒரு கரை, ஒரு திரை, அப்படிதானே, ஒரு ரிங்கிள் ஒண்ணு கூட இல்ல. அததான் அங்க சொல்றாரு. அதை சொல்லிட்டு வரிசையா வர்றாரு பாருங்க. ஆனா 12ஆம் வசனம் ரொம்ப கரெக்டா சொல்லிடுறாரு, நீ எனக்கு ஒருத்தன் தான். அதுதான் பிரித்தெடுக்கப்பட்டவன், பரிசுத்தமாக்கப்பட்டவன். அந்த 3ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்துல சொல்றாரு. அதுதான் இங்க சொல்றாரு, என் மணவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டம், வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது. நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, நீ முத்திரிக்கப்பட்ட, நீ எனக்கு ஒருத்தருக்கா சீல் பண்ணிட்ட. யூ பிலாங் டு மீ அலோன்.
நான் கர்த்தருக்கு என்று பிரித்து எடுக்கப்பட்டவன். அததான் இங்க சொல்றாரு. அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்தரிக்கப்பட்ட கிணறு. யாருக்கு? கர்த்தருக்கு. அதனாலதான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு நம்மில் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நம்மேல் வைராக்கிய வாஞ்சி உள்ளவராய் அதிகமான கிருபை அளிக்கிறார்ல. யாக்கோபு 4 அதிகாரம் 4-5 வசனங்களை பார்த்தா அங்க பார்க்கலாம். அததான் இங்க சொல்றேன். இஸ் ஹைலி பொசஸ்ட். ஐ லவ் யூ சோ மச். ஐ லவ் யூ சோ மச். யூ பிலாங் டு மீ அலோன். நோபடி. இந்த உலகத்துல எந்த ஒரு காரியத்திலும் இல்லை, நீ எனக்கு கொண்டுதான். அவ்வளவு ஜெலஸ் உள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் அதுல என்ன பண்றாரா? பொறாமை உள்ள தமிழ் அப்படிதான் போட்டிருக்கு, அப்படிதானே? ஆனா இங்க என்ன சொல்றாரு? வைராக்கிய வாஞ்சைன்றாரு தமிழ்ல இங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது யாக்கோபுல. வேற எதுக்கும் நீ சொந்தம் இல்ல. 100% ஃபார் மீ அலோன். திஸ் பிரைட், திஸ் சந்தர் சிங், எல்லா பகுதியிலும் 100%லும் அவ்வளவு தூரத்துக்கு நம்ம பொசஸ் பண்றாருன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தூரத்துக்கு நம்ம மேல அன்பு வச்சிருப்பாரு. He was so possessed with our love and our joy. It is a joy for him. அப்படிதானே? அது அவருக்கு நித்தம் மனமகிழ்ச்சி. திருப்பி அடுத்த அதிகாரத்துல பாருங்க. என் பிரியமே, என் உத்தமியே என்று சொல்லுகிறார். எவ்வளவு வார்த்தைங்க. என் பிரியமே, என் உத்தமியே, நீ எனக்கு ஒருத்திக்கிட்டான் அப்படின்னு வரிசையா சொல்லிக்கிட்டே நம்ம போறத பாக்குறோம். இங்க வந்து அவரை பத்தி விவரிக்கிறத பார்க்கலாம். 7ஆம் அதிகாரத்தை 6ஆம் வசனத்துல, எனக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே. ஆண்டவருக்கு மன மகிழ்ச்சியே நீங்களும் நானும் தானுங்க. எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரே காரணம். அதனாலதான் நம்ம ஏற்றுக்கொண்டார். எப்படி ஏற்றுக்கொண்டாரா? அவருக்கு மன மகிழ்ச்சி உண்டாக்கும் பிரியமாக நம்ம ஏற்றுக்கொண்டார். அவருக்கு மன மகிழ்ச்சி. அவர் நம்ம மேல அப்படியே வைராக்கிய வாஞ்சிய உள்ளவர்களா இருக்கத்தக்கதாக நம்ம மேல உள்ள அவருடைய நேசம், நம்ம மேல உள்ள அவருடைய மகிழ்ச்சி வேற யாரும் கிடையாது. நீ எனக்கு ஒருத்தன், எனக்கு ஒண்ணுதான் சொந்தம், வேற யாரு அப்படி இல்ல. அவருக்கு சொந்தமானவர்களாக நம்ம மீட்கப்பட்டோன்றாரு. ஏன்? அந்த அன்புங்க, அன்பு அன்பு அந்த ரத்தத்தை கொடுத்து எனக்கு மாத்திரம் தானா, நீ வேற ஆள் உனக்கு கிடையாது. அப்படிதானே? அங்க எரேமியா தீர்க்கதரிசியில அழகா அதை விவரித்துக் கொண்டு வர இஸ்ரவேல் ஜனங்களையும் யூதா ஜனங்களையும் பற்றி சொல்லும் பொழுது, இப்ப நான் அதை எடுக்க நேரம் இல்லை. இவங்க என்ன பாருங்க, எனக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பம். கொஞ்சம் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. ஆண்டவர் என்னை பார்த்து இப்ப சொல்றாரு, சந்திரசிங், நீதான் எனக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்குகிற. சந்திரசிங், நீதான் என் பிரியம். சந்திரசிங், நீ எவ்வளவு ரூப அழகா இருக்க, நீ எவ்வளவு எனக்கு இன்பமா இருக்க. சொல்லுங்க, உங்களை பார்த்து நீங்களே சொல்லி பாருங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு 50 தடவை இதை சொல்லி பாருங்களேன். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. நித்தம் அவர் சமூகத்துல களி கூற முடியும். இத சொல்லாம உங்க கண்டிஷனை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா, இது உங்க பொசிஷன், நீங்க இருக்கிற ஸ்தானம், ஆண்டவருடைய பார்வையில நீங்க என்னவா இருக்கீங்க அதை சொல்றாரு. அப்போ திரும்ப ஆண்டவர் என்னை பார்த்து, நான் தான் அவருக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்குகிறேன்றாரு. ஆண்டவர் என்னை பார்த்து, நான் தான் அவருக்கு பிரியம், பிரியம், மிகவும் பிரியம் அப்படின்றாரு. நான் தான் அவருடைய ரூபவதி. லவ், இங்கிலீஷ்ல லவ் தான் சொல்றான். எவ்வளவு இன்பமானவள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு இன்பம் தருவதே நான் தான். நீங்க உங்க சூழ்நிலைய கண்டிஷனை பார்த்தீங்கன்னா இது சொல்லவே முடியாது. ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கும். அவருக்கு துன்பம். சவுலே, முள்ளில் உதைக்கிறதுக்கு ஒண்ணு கடினம், அதுதான் சொல்ல முடியும். ஆனா அவன் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பாக அப்படி சொன்னாரு. ஆனா கிறிஸ்துவுக்குள் வந்த சவுலை பார்த்து பவுலான பிறகு அவர் அப்படி சொல்லல. ரூபவதியே, நீ எனக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்குகிற, நீ எனக்கு பிரியம் உண்டாக்குகிற, நீதான் என் ரூபவதி, எனக்கு எவ்வளவு இன்பம் தெரியுமா உன்னை நினைக்கும் போதெல்லாம். நம்ம ஆண்டவரை பார்த்து இதெல்லாம் நம்ம சொல்றதுதான், அப்படிதானே? ஆனா அவர் நம்ம பார்த்து என்ன சொல்றான்னு தான் நம்ம பார்க்க தவறுகிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்றோம், ஆண்டவரே நீங்க என் மனமகிழ்ச்சி, நீங்க தான் எங்க பிரியம், நீங்க தான் அழகுள்ளவர் பாடுறோம். நீங்க தான் எங்க இன்பம், இயேசுவல்லால் இன்பம். ஆனா ஆண்டவர் அதே தாங்க நம்ம பார்த்து சொல்றாரு. ஏங்க? இயேசு ஆண்டவர்
அவருக்குள் நாம் இருக்கிறபடினால, தேவ குமாரர்களாக குமாரத்திகளாக இருக்கிறபடினால, அவரை பற்றிய உண்மையெல்லாம் உங்களையும் என்னையும் பற்றிய உண்மை. வேற அதுதாங்க கிருபையின் உச்சக்கட்டம். கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாக்குவது அதுதான். நீ என் மனமகிழ்ச்சி, நீ எனக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிற, நீ என் பிரியம், நீ என் லவ் ரூபவதி, நீ எனக்கு இன்பமானவர், இப்படின்னு அவர் அங்க சொல்வதை பார்க்கலாம். அப்போ நல்லா யோசித்து பாருங்க. அதுக்கப்புறம் அப்படியே விவரிக்கிறாரு. நேரம் இல்லை, டைம் ஆயிடுச்சு நமக்கு, அப்படித்தானே? கிச்சலி பழங்கள் போல அப்படி சொல்லிட்டு வரிசையா அங்க விவரிச்சுட்டு போறாரு. நீங்க அதெல்லாம் பொறுமையா உட்காந்து ஒரு நாள் உன்னத பாட்டுல எடுத்து ஒன்னொன்னையும் சொல்லி உங்களையே பலப்படுத்திக் கொள்ளுங்க, ஸ்திரப்படிய உங்க பொசிஷனை பார்க்கும் பொழுது கண்டிஷன் ஓடி போகும். ஏன்? நன்றி உள்ள இருதயம் வந்துடும். அதெல்லாம் மீனான மாய. கடைசி அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்ல பாருங்க. நான் அவருடைய கண்களில் நான் மதில்தான், நான் அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன். கடாட்சம் என்னங்க? ஃபேவர். அப்போ பாருங்க, we are accepted in the beloved என்றான் ஆங்கில வேதத்துல 6ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்து எப்படி பிதாவின் பார்வையில் இருக்கிறாரோ அதே பார்வையில உங்களையும் என்னையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் எப்படி அவருக்கு சுகந்த வாசனையா இருக்காரோ அதே சுகந்த வாசனையா தான் நம்ம ஸ்மெல் பண்ற. வேற விதமா அப்படின்னா சேம் பெர்ஃப்யூம். கிறிஸ்துவை எப்படி அவர் சுகந்த வாசனையா முகர்ந்தாரோ அதே சுகந்த வாசனையா தான். அதனாலதான் என்ன சொல்றாரு? கரை திரை, அப்படிதானே? வேற பிழை இல்லாத மகிமையான சபையாக, அப்படிதானே? பரிசுத்தமுள்ள மகிமையான சபையாக. தேவ மகிமையே அதுதாங்க, கிருபைதாங்க. அந்த கிருபையினாலதான் நம்ம நிரப்பி இருக்கார். அந்த கிருபையினாலதான் கிருபை மேல் கிருபை பெற்றோம். அதனாலதான் பவுலடிகளார் சொல்றாரு அங்க ரோமர் 5:17, கிருபையின் பரிபூரணத்தை நாம் பெற்றது என்னங்க? கிருபையின் பரிபூரணம். அதனால கிருபை மேல் கிருபை, ஆசீர்வாதம் மேல் ஆசீர்வாதம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். ஏன்? அவருக்கு என்னென்ன இருக்கும்? நீடிய பொறுமையின் மேல் பொறுமை, எல்லாமே நாம் பெற்று விட்டோம். நாம் அவரை பார்த்து என்னவெல்லாம் என்று சொல்லி புகழுகிறோமோ அவைகளையெல்லாம் நம்மை பார்த்து அவர் காரணம் அவருக்குள் நாம் இருக்கிறோம். வெறும் அவர் எனக்குள் இருக்கிறார், நானும் அவரும் ஒன்றாகி விட்டோம். வேற காரணமே இல்லை. கொஞ்சம் இந்த காரியங்களை எடுத்து வைத்து உங்க பொசிஷன் கிறிஸ்துவுக்குள், இங்க ஒண்ணுதான் நான் சொன்னேன், அது மாதிரி நிறைய அங்க ஃபுல்லா சொல்லிட்டு போறாரு. அதை தியானிங்கன்னா என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப வாயில சொல்லி பாருங்க. அது உங்கள் வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். இரவும் போகணும். நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன். அவருடைய நித்த மனமகிழ்ச்சி நாதான். எப்பவும் அவரோடு கூட இருக்க, அவருடைய சமூகத்துல நான் களி கூறுறேன். அவர் என்னிலே களி கூறுகிறார். அவருடைய மனமகிழ்ச்சி நாதான் அப்படின்னு அந்த வசனங்களால் நான் ரூபவதி, சம்பூர்ண ரூபவதி என்றார். பழுது ஒன்றுமே இல்லை என்றார். உன் அழகுக்கு ஈக்களே இல்லை என்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. உன் பரிசுத்தத்துக்கு ஈக்களே என்றார். ஏன்? அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய தகுதி எல்லாம் என்னுடைய ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் உங்க போக்கஸ, உங்க கண்டிஷன், உங்க சூழ்நிலை, உங்க வாழ்க்கையில என்னென்னமோ இருக்கலாம், குறைவெல்லாம் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதை விட்டு, அது வீணான மாயை. அதை விட்டுட்டு உங்க பொசிஷன், நீங்க இருக்கும் ஸ்தானத்தை பாருங்க. அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே நித்தம் அவருடைய சமூகத்துல கலிகூற ஆரம்பிச்சிருவீங்க. கலிகூறுங்க, அப்படிதானே? சியோன் குமார்த்தியே மகிழ்ந்து கலிகூறு, ஆர்ப்பரி அப்படின்னு அங்க செப்பனியா சொல்வதை பார்க்கிறோம் 3ஆவதுல. அதெல்லாம் இது வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கர்த்தர் எல்லாத்தையும் அகற்றி விட்டார்ல, ஆக்கணைகள் எல்லாம். இப்ப உனக்குள்ள வாசம், நீ அவருக்குள்ள வாசமா இருக்குல்ல. அப்ப எல்லா இடங்களிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமா தான் நீங்க இருப்பீங்க. எப்போ? தேவன் பார்க்கிற விதமாக பார்த்து, தேவன் பேசுகிற விதமாக பேசி, தேவன் நம்மை காண்கிற விதமாக நம்முடைய நினைவுகளை மாற்றி நாம் அவ்வாறு வாழும்போது அது நம்முடைய வாழ்க்கையாக மாறுகிறது.
ஆஸ் அ மேன் திங்கர்ஸ், அவன் எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் வாழும். உங்க விசுவாசத்தின்படி தான் உங்களுக்கு ஆகும். நாம் விசுவாசிக்கத்தான் இந்த வேத வசனங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நிறைவேறினது. நம்ம இனி பிரியமானவர்களாக போவதில்ல. ஏற்கனவே அவருக்குள்ள பிரியமானவராக, ஹைலி ஃபேவர்ட், மரியாள் அம்மா மாத்திரமல்ல, அந்த ஸ்தானத்துல நீங்களும் நானும் இருக்கோம். எல்லாமே அவரை சார்ந்தது. அவர் நமக்கு செய்தது. நாம் செய்ததெல்லாம் விசுவாசித்தது ஒரே காரணம் தான். கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு சொன்ன இந்த காரியங்கள் பிரியமானவருக்குள் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டபடியே குமாரனாக நம்மை முன்குறித்தார் என்று சொன்னதை நாங்க வாசித்தோம் ஆண்டவரே. அது பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாக்கும்படி அதை அவர் செய்தார் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த விந்தை கிருபையை நாங்கள் புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்கள் கண்களை திறந்தருளும். இந்த கிருபை எங்களை என்னவாலாம் மாற்றி இருக்கிறது. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஸ்தானம் கிருபையினால் பெற்றது. அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தில் பார்த்து பார்த்து பார்த்து, கிருபையே எங்கள் கண்கள் தொடர்ந்து பார்த்து, வீணான மாயைகளை பாராதபடிக்கு கிருபையை மாத்திரம், கிருபையினால் நாங்கள் என்னவாக இருக்கிறோம் என்பதை பார்த்து அந்த சாயலை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.